guys, hi everyone. So இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம் which is probability. So இன்னைக்கு probability ஓட introduction class. So இதோடவே சேர்ந்து நம்ம theoretical approach of probability அப்படின்ற பார்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஈஸியான சம்ஸ் எதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சம்ஸோ அது எல்லாமே இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ டுடே ஷால் வி ஸ்டார்ட் வித் ப்ராபபிலிட்டி? எஸ். ஸோ ஃபார் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆல் த சாப்டர்ஸ் எக்ஸெப்ட் ஸ்டார்ட் மட்டும் தான் நம்ம இன்னும் பார்க்காம வச்சுருக்கோம். ஸோ ஸ்டார்ட் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இன்னைக்கு ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் you have to start with theoretical approach. We have theoretical approach அப்படின்னு ஒன்று இருக்கு, and then you have geometrical approach also. கரெக்டா? ஸோ geometrical approach, theoretical approach ன்னு இருக்கு. Yes, you guys know it, right? So first இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி you have to know what is an experiment. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? வாட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட்? யூ கைஸ் would have learnt in 9th standard, right? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? இந்த ப்ராபபிலிட்டின்றது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? ஸோ ப்ராபபிலிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். எஸ், வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட்? வாட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட்? எஸ் ஸ்ருதி, வாட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட்? வாட் இஸ் அன் ப்ராபபிலிட்டி? எஸ் எஸ் ஓகே. ஸோ யூ டோன்ட் நோ வாட் இட் இஸ், அப்படி தானே? ஸோ your 9th ஸ்டாண்டர்டில் ப்ராபபிலிட்டி போர்ஷன்ஸ் டெலிட் பண்ணியிருந்தாங்களா? ஸோ ப்ராபபிலிட்டினா கம்ப்ளீட்டாகவே என்னன்னு தெரியாதா? எஸ். ஸோ வாட்ஸ் ஆக்சுவலி த மீனிங் என்ன? ப்ராபபிலிட்டினா என்ன? ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன? அந்த வேர்ட்கான மீனிங் என்ன? எஸ் 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 guessing. Okay, so guessing அப்படின்ற தாண்டி so we know we deal with நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் நம்ம லைஃப்ல. கரெக்டா? ஸோ let's start with the day and night. நார்மலாகவே ஸோ இப்போ வந்து how to say, so if you are being here, இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு வேற ஒரு கண்ட்ரியில் ஓகே will it be day or night அந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டை நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறது. அண்ட் தென் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கேமிங்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு டை ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டையில் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ டை ரோல் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போ நம்ம டை ரோல் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு நம்பர் நமக்கு ஆன்சராக வரும். கரெக்டாக? பட் பிஃபோர் அந்த ஆன்சர் வரத்துக்கு முன்னாடி என்ன ஆன்சர் வரலாம், என்ன அவுட்கம் வரலாம் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்ட்னா எஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் நியூ திங்ஸ். ஸோ இப்போ வாட் டு சே அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் இஃப் ஐ டாஸ் அ காயின், டாஸிங் அ காயின் அப்படின்றதுல ஸோ என்னென்ன அவுட்கம்ஸ் வர சான்சஸ் இருக்கு? எஸ், ஒரு காயினை நான் டாஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு சொல்லுங்க. எஸ், ஓகே. இப்போ நான் ஒரு ஹெட் ஆர் டெயில் வர சான்சஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து if I want to get what, ஓகே ஒரு டையை நான் ரோல் பண்றேன் அப்படின்னா டை ரோல் பண்றப்ப எனக்கு என்னென்னலாம் வர சான்சஸ் இருக்கு? எஸ், ஒரு டை நான் ரோல் பண்றேன் அப்படின்னா எதெந்த ஆன்சர்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்கு? சூப்பர். இப்போ நம்ம ஒரு கார்ட் ப்ளே பண்றோம் அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்கு, அவுட்கம்ஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்கு? எஸ், டை ரோல் பண்றப்ப 1 2 6 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரலாம். எஸ், சூப்பர். எஸ் 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 கார்ட்ஸ் நம்ம ப்ளே பண்ணுறப்ப என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் வர சான்சஸ் இருக்கு? ஸோ வி கேன் கெட் ஏ கார்ட் ஆர் 2 3 4 5 6 to 12 வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜே வர சான்சஸ் இருக்கு, கியூ வர சான்சஸ் இருக்கு, அண்ட் தென் வாட் யூ கேன் கெட் கிங் வர சான்சஸ் இருக்கு. எஸ், ஸோ யா 2 to 10 கிங் குவீன் ஜாக் எஸ் ஏஸ் கார்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சூப்பர்.
ஓகே ஓகே தீஸ் ஆர் த மேஜர் திங்ஸ். இதுதான் மெயினாகவே நீங்கள் வந்து வாட் டு சே உங்களுக்கு வந்து வர ப்ராபபிலிட்டியில் வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 3 தான் மோஸ்ட்லி வரும். இல்லாட்டி ஒரு பால் இருக்குது, அந்த ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் உங்களுக்கு வந்து நிறைய பால்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ராபபிலிட்டி, இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டியில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் டெஃபினேஷன். ஸோ ப்ராபபிலிட்டின்றது வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. இப்போ நான் எப்படி சொல்கிறது, ஈவெண்ட், இப்போ ஒரு ஈவெண்ட் தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு காயின் டாஸிங் அப்படின்றது நான் ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகேவா, நான் காயினை டாஸ் பண்ணுறது ஒரு ஈவெண்ட். ஸோ அதுக்கான பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் என்னென்ன அவுட்கம்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. த பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் எய்தர் எனக்கு ஹெட் கிடைக்கலாம் ஆர் டெய்ல் கிடைக்கலாம். கரெக்டாக, either I can get head or I can get tail. இப்போ இந்த probabilityன்றது என்ன? It is a measure of likelihood. Okay, so what is this called as is measure of likelihood of an event. Yes, ப்ராபபிலிட்டினா என்னன்னு சொல்கிறாங்க, மெஷர் ஆஃப் லைக்லிஹுட் ஆஃப் அன் ஈவெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நான் காயின் டாஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஹெட் வரத்துக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறது தான் என்ன, ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ நார்மலாக ப்ராபபிலிட்டினா என்ன, ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக நிறைய அவுட்கம்ஸ் இருக்கும். அந்த அவுட்கம்ஸில் இப்போ நான் ஹெட் அப்படின்னு சொல்கிறேன்னா ஹெட்டுன்ற அவுட்கம் வரத்துக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது. இல்லை டெய்ல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டெய்ல் வரத்துக்கான சான்சஸ், அந்த டெய்லுன்ற அவுட்கம் வரத்துக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. எஸ், இப்போ நான் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னா நான் ஒரு 80% எப்படியும் பாஸ் ஆயிடுவேன், ஆனால் ஒரு கொஞ்சம் 20% எனக்கு இன்னும் ஃபெயில் ஆயிடுவேனோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. திஸ் இஸ் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி. எஸ், புரிஞ்சுதா? மெஷர் ஆஃப் அ லைக்லிஹுட் ஆஃப் அன் ஈவெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுதா? வாட் இஸ் லைக்லிஹுட்னா என்னன்னு புரியுதா? எஸ், ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டி எந்த 2 வேல்யூஸ்க்கு இடையில ரேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எய்தர் the values, probability, this is the main thing you have to know. Probability always ranges between 0 and 1. இந்த 2 வேல்யூக்கு இடையில தான் நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். What it is, why it is 0 and 1? எய்தர் எனக்கு அந்த ஈவெண்ட் நடக்காமல் இருக்கும் ஆர் எல்ஸ் எனக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ எய்தர் என்னோட ப்ராபபிலிட்டின்றது நடக்கவே நடக்காது, 0வாக இருக்கலாம், ஆர் மை ப்ராபபிலிட்டி கேன் பி 1, தட் இஸ் ஷியோராக நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நடந்துச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷியோர் ஈவெண்ட் அப்படின்னா ஷியோராக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா இட் இஸ் 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் அன் ஈவெண்ட் அப்படின்றது 0. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு கிடைக்கிற ப்ராபபிலிட்டிக்கான வேல்யூஸ், ஆன்சர்ஸ் எந்த 2க்கு இடையில தான் இருக்கும். ஸோ 0க்கும் 1க்கும் இடையில எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலுமே. ஓகே, ஸோ வாட் எவர் மே பி த ஈவெண்ட், எனக்கு அது கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கலாம், டைஸ் ரோல் பண்ணுறதா இருக்கலாம், பிளேயிங் கார்ட்ஸாக இருக்கலாம், பேக்குள்ளேருந்து பால்ஸ் எடுக்கிற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு வேல்யூக்கு, எந்த ஒரு அவுட்கம்க்கு நான் ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணாலுமே அதுக்கான வேல்யூஸ்ன்றது 0க்கும் 1க்கும் இடையில தான் லை ஆயிருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ வாட்ஸ் த ரேஞ்ச் பிட்வீன், what's the range of a probability of an event னு கேட்டா you guys should know it is between 0 and 1 அப்படின்னு. ஓகே, தென் அப்போ இந்த எஸ், அப்போ இந்த 0ன்றது என்ன, probability of, so you have to know this, probability of impossible event. Yes, impossible event. Okay, if I'm rolling a die, okay, ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டைஸை ரோல் பண்ணுறேன். அப்படி நான் ஒரு டைஸை ரோல் பண்ணுறப்ப ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப், ஓகே, டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் 8 அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா இட் இஸ் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட்னு உங்களுக்கே தெரியுமா தெரியாதா? ஹாய் மனவ், குட் ஈவினிங். ஸோ ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ரோல் அ டை. அப்படி நான் ஒரு டைஸை ரோல் பண்ணுறப்ப ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு கெட் அ நம்பர், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நம்பர் 8ன்னு சொல்கிறேன். அப்படின்னா தென்
அது ஒரு இம்பாசிபிளான ஈவெண்ட் ஃபார் ரோலிங் அ டை. கரெக்டா? அப்படி ஒரு அவுட்கம் எனக்கு வர சான்ஸே இல்லை. ஸோ தென் த ப்ராபபிலிட்டி ஆஃப் இட் வில் பி 0. ஆர் ஒன்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷியோர் ஈவெண்ட். கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும், ஷியோராக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா அதுதான் அவுட்கமாக கிடைக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஷியோர் ஈவெண்ட்கான ப்ராபபிலிட்டி என்ன? இட் வில் பி 1. ஓகேவா? எஸ். இம்பாசிபிள் ஈவெண்ட்னா என்ன, ஷியோர் ஈவெண்ட்னா என்ன, 1னா என்ன, 0னா என்ன, எல்லாமே புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் 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 கைஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே சரி. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற வேர்ட்கான மீனிங் என்ன? எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? ஸோ ஒரே ஈவெண்ட்டை நான் எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ரொசீஜர் தட் கேன் பி இன்ஃபினைட்லி ரிப்பீட்டட். நான் எவ்வளோ டைம்ஸ் வேணால் நான் ரிப்பீட் பண்ணலாம் ஒரு விஷயத்தை. ஸோ இஃப் ஐ எம் ரோலிங் அ டை அப்படின்றது ஈவெண்ட். எஸ், ரோலிங் அ டைஸ் அப்படின்றது ஒரு ஈவெண்ட். If I roll this dice for 20 times அப்படின்னா it is an experiment. Yes, rolling a die for 2 times அப்படின்னா it is also an experiment. Can you understand the difference between an event and an experiment? Yes, event என்றது playing cards அப்படின்னா then playing cards or shuffling cards அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு event அப்படின்னா அதில் if I'm shuffling 2 sets of cards or shuffling it twice அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா it is an experiment. உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ டைம் நம்ம ரிப்பீட் பண்ணுறோமோ ஒரு ஆக்ஷன்ஸை அப்போ எனக்கு செட் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்குமா? எஸ். அப்போ இப்போ நார்மலாக நான் ஒரு டைஸை ரோல் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் கெட் ஒன்லி 6 அவுட்கம்ஸ். கரெக்ட்? பட் நான் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் சொல்கிறேன் 2 டைம்ஸ் நான் ரோல் பண்ணுறேன் ஆர் 20 டைம்ஸ் ரோல் பண்ணுறேன்னா அப்போ எனக்கான எக்ஸ்பெரிமெண்ட்கான அவுட்கம்ஸ் வேறு செட்டில் கிடைக்கும். கரெக்டாக? எஸ், அந்த செட் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபார் த ஈவெண்ட் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ அந்த அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு செட்டில் போடுறேன் இல்லையா? எஸ், அந்த அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு செட்குள்ளே வந்து ஃபார்ம் பண்றேன்ல, அந்த செட்க்கு பேர் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? Do you guys know what is the name of the set? Name of the set என்னன்னு தெரியுமா? Yes or no? Do you guys know the name of the set? N of S. சரி, N of S கான நேம் என்ன? What is N of S? Yes guys, what is N of S? It is called a sample space. ஓகேவா? ஸோ எவ்வளோ அவுட்கம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம சொல்கிற அந்த செட் நேம் என்ன? ஸோ இட் இஸ் கால்ட் அ சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எவ்வளோ பாசிபிள் அவுட்கம்ஸ் வருமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு செட்டில் போடுறப்ப அந்த செட்கான நேம் என்ன? இட் இஸ் கால்ட் அ சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, புரிஞ்சுதா? சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? எஸ் 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 Great. Okay. So in theory of probability, we deal with the events which are outcomes of an experiment. The word experiment means operation which can produce some well-defined outcomes. Okay. என்னென்ன type of experiments இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one is deterministic experiment and இன்னொன்று random or probabilistic experiment அப்படின்னு சொல்றாங்க. அப்போ deterministic experimentனா என்ன? Deterministic experiments are those experiments which when repeated under identical conditions produce the same result or outcome. இப்போ நான் ஒரு வாட் டு சே, இப்போ ஒரு காயினை நான் 10 times டாஸ் பண்ணாலும் ஒரு 3 times நான் டாஸ் பண்ணாலும் எனக்கு என்னதான் நடக்கும்? எஸ், the same identical results will come. Yes, அதே தான் எனக்கு நடந்திருக்கும். When experiments in science and engineering are repeated under identical conditions, the same result ஒரே ரிசல்ட் தான் எனக்கு திரும்ப 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 கிடைச்சது அப்படின்னா then it is deterministic experiments. Okay, so what is then random or probabilistic experiments? If an experiment when repeated in identical conditions do not produce the same outcome. Okay, so same outcome இருக்காது அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தை பண்றப்ப எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது, திருப்பி அதே விஷயத்த நான் செகண்ட் டைம் பண்றப்ப வேற ஒரு ரிசல்ட் கிடைக்குது, அதே விஷயத்த நான் தேர்ட் டைம் பண்றப்ப எனக்கு வேற ஒரு ஆன்சர் கிடைக்குது, ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா then this kind of experiments is called as what? Random or probabilistic experiment. Okay, hi Aditya.
Yes. So what is elementary event? So an outcome of a random experiment is called elementary event. Okay, அப்ப random experimentல okay the first time random experiment na enna na ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ட்ரையல் பண்றப்ப what is trial actually? So if I'm doing rolling a die for 10 times அப்படினா ஒவ்வொரு டைம் நான் பண்றேன் இல்லையா, ஒவ்வொரு டைம் நான் டைஸ் ரோல் பண்றதுமே இட் இஸ் a trial. Okay, so அப்படி an outcome of a random experiment is called elementary trial. இப்போ வந்து என்ன சொல்றேன், random experimentல ஒவ்வொரு ட்ரையல் நான் பண்றப்ப ஒவ்வொரு அவுட்கம்ஸ் கிடைக்குது. கரெக்டா? எஸ், அப்படி ஒவ்வொரு அவுட்கம் கிடைக்கிறப்ப the first time நான் random experimentல பண்றேன் பாத்தீங்களா, ஸோ அந்த அவுட்கம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், elementary event அப்படின்னு சொல்லுவோம். Consider the random experiment of tossing a coin. The possible outcomes எல்லாம் என்னென்ன நமக்கே தெரியும், head, tail தெரியும். ஸோ இப்போ கெட்டிங் ஹெட்ன்றதை நான் வந்து அப்பர் ஃபேஸ் ஆஃப் த காயினை வந்து எலிமெண்ட்ரி ஈவெண்ட்டாக வச்சேன்னா E2ன்றது என்னவா இருக்கும், எலிமெண்ட்ரி ஈவெண்ட். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னவா இருக்கும், டெய்ல் கிடைக்க சான்சஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ E1 and E2 ஆர் த எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் டாசிங் அ காயின். ஓகே, அப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்றப்ப ஈவெண்ட் கிடைக்குது. ஈவெண்ட் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் நத்திங் பட் ஹெட் வந்து எனக்கு அப்பர் ஃபேஸ்ல வரும். எனக்கு அடுத்த செகண்ட் ட்ரையல் பண்றப்ப எனக்கு சப்போஸ் E1ம் கிடைக்கலாம் ஆர் E2வும் கிடைக்கலாம். E1னா என்ன வரும், ஸோ இட் இஸ் அகேன் ஹெட் ஃபேசிங் அப்வர்ட்ஸ். ஆர் எல்ஸ் எனக்கு E2 கிடைக்குது அப்படின்னா எஸ். ஓகே ஆதித்யா, நெக்ஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, ஸோ காம்பவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்ன, an event associated to a random experiment is a compound event if it is obtained by combining two or more elementary events associated to the random experiment. Compound event na enna solranga, so they are telling that இப்போ ஒரு random experiment நடக்குது. random experiment நாலே என்ன, நம்ம நிறைய டைம்ஸ் நிறைய ட்ரையல்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்க்கு பண்ணுறப்ப எனக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரிசல்ட் வருது. அது எல்லாத்தையும் நான் சேர்த்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறேன். இட் இஸ் அ காம்பவுண்ட் ஈவெண்ட். ஈவெண்ட்னா என்ன, இட் இஸ் லைக் காம்பவுண்ட் அப்படின்னா இட்ஸ் இன் யூனியன் ஆஃப் அந்த மாதிரி. எஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் சேர்ந்து காம்பவுண்டடாக ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் காம்பவுண்டட் ஈவெண்ட். அது எங்கே தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான். இதே டிட்டர்மினிஸ்டிக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட்ஸ் வில் அக்கர். கரெக்டா? அதனால இங்கே நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல மட்டும்தான் நம்மளால காம்பவுண்ட் ஈவெண்ட் பத்தி சொல்ல முடியும். ஸோ 2 or more elementary events, அங்க நம்ம வந்து E1 E2ன்னு எப்படி ஒரு எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் ஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி E1 E2 இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி அசோசியேட் பண்ணி எஸ் அது எல்லாமே எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஒவ்வொன்று E1ன்றது தனியாக ஒரு எலிமெண்ட்ரி ஈவெண்ட், E2ன்றது தனியாக இன்னொரு எலிமெண்ட்ரி ஈவெண்ட். இது ரெண்டையும் இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் இருக்கலாம். இந்த எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் காம்பவுண்ட் ஈவெண்ட். ஓகேவா? இது எல்லாம் அசோசியேட் பண்ணது தான் ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் an occurrence of an event? ஒரு occurrence of an eventனா என்ன, ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எஸ் see here let A denote the event. இப்போ ஏன்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஒரு வாட் டு சே, எனக்கு என்ன கிடைக்கணும், கெட்டிங் அன் ஈவன் நம்பர் கிடைக்கணும் அப்படின்றது ஈவெண்ட் when I ஒரு டையை ரோல் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. தென் என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது சொல்லுங்கள், என்னென்ன ப்ராபபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. either I can get 2, I can get 4, I can get 6. இந்த 3 வேல்யூஸ் தான் ஈவன் நம்பர்ஸ். கரெக்டா? இந்த 3 வேல்யூஸ்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ எனக்கு அவுட்கமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ this is what is called as event. So occurrence of an event na இதுல what is called as an event A associated to a random experiment is said to occur if one of the elementary events associated to the event A is an outcome. So that is occurrence of an event அப்படின்னா எனக்கு இது எல்லா ப்ராபபிள் வேஸும் இருக்கு, அதில் எனக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்குது. தட் இஸ் வாட் டு சே. இப்போ எனக்கு 2 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். கரெக்டா? ஸோ கெட்டிங் அ 2 இஸ் an elementary event. அதே மாதிரி கெட்டிங் அ 4 இஸ் again an elementary event. கெட்டிங் அ 6 இஸ் again an elementary event. இந்த மாதிரி நிறைய elementary events இருக்கு, அதில் எனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் occurrence of an event னு சொல்றாங்க. ஓகே, ஸோ now let's okay, so favorable elementary events அப்படின்னா எப்போ favorable to a compound it satisfies the definition. okay, so இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப so negotiation of an event அப்படின்னா என்ன, negotiation அப்படின்னாலே from the name you can tell me what is negotiation, sorry negation.
negation அப்படின்ற termல இருந்தே உங்களுக்கு என்ன தெரியுது? What is negation? Yes, but what is negation? negation அப்படினாலே it's a negative negation அப்படினா ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? that event doesn't occur அப்படின்றது தான் negation அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ probability of getting an event அப்படின்றது P of A வா இருக்கு அப்படின்னா negation of an event அப்படின்னா it will be P of A bar. உங்களுக்கு புரியுதா? negationனா it will be okay. ஒரு probability of a sure eventனா என்ன? What I told you. What is the probability of an event? Yes, just tell me what is the probability of an event? Yes. What is the probability of an event? Zero to 1. So that's 1. Yeah. இப்போ எனக்கு probability of not an event நான் find பண்ணனும்னா what will be the formula then? Probability of not an event find பண்ணனும்னா அதுக்கான formula என்னவா இருக்கும்? It's so easy. 1ன்றது total event நடக்கிறதுக்கான chances. So அப்ப எனக்கு P of A bar event நடக்காததுக்கான chances நான் find பண்ணனும் அப்படினா yes, it is going to be 1 minus P of A. புரியுதா உங்களுக்கு? 1 is the sure event கான probability. So அப்ப அந்த 1ல இருந்து எனக்கு அந்த நடக்காது அந்த ஏன்ற event நடக்காது அப்படினா so we just want to subtract this. This is also one formula. Okay வா? Yes, this is what is called not. Notன்றதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? It is called as negation. Okay வா? Yes. புரிஞ்சுதா உங்களுக்கு? P of A bar அப்படின்றது தான் which is called as negation of an event A. Okay, so let's move with the theoretical probability. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? P of A ன்றது is equal to 1. அப்படினா என்ன அர்த்தம்? It is a certain event or it is also called as sure event. இப்போ எனக்கு ஒரு impossible event நடக்குது அப்படினா P of A is equal to 0. இது ரெண்டும் சொன்னேன் இல்லையா? P of A is equal to 1 இருக்குனா என்ன? Then it is a certain sure event. If it is an impossible event இருந்ததுனா that probability will be equal to 0. Okay va? Yes. So இப்போ எனக்கு there are n elementary events associated with a random experiment and m of them are favorable to one event A. Then the probability of happening or occurrence of event A is denoted as P of A. அதாவது என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா if what you'll be calling as elementary events அப்படினா so if what to say இப்போ எனக்கு ஒரு dice roll பண்றோம் அப்படினா அதுக்கு எனக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கற இவ்ளோ number of possibilities இவ்ளோ number of elementary events நடக்க chances இருக்கு கரெக்ட்டா இவ்ளோ elementary events நடக்க எனக்கு chances இருக்கு so it is called as elementary events okay அப்ப favorable events னா என்னென்ன இப்போ நான் ஒரு event சொல்றேன் that is I should get an even number கிடைக்கணும் so I'm just calling it as n okay எனக்கு அடுத்து நான் சொல்ற event எப்படி இருக்கு அப்படினா getting a what even number அப்படி நான் சொல்றேன் அப்படினா then என்னென்ன possibilities எல்லாம் இருக்க chances இருக்கு 2 4 and 6 this is what is called as m அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா so what it is m by n தான் நம்ம p of a ன்னு எப்படி சொல்றாங்க that is என்னென்ன favorable outcomes வர chances இருக்கு divided by என்னென்ன favorable outcomes வர chances இருக்கு divided by என்னென்ன elementary events இருக்கோ இத ரெண்டையும் நம்ம divide பண்றது தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க P of A which is probability of the event A. I'm just considering the A event to be getting an even number. அப்ப அந்த getting a even number னா என்னென்ன favorable ஆன outcomes வர chances இருக்கு 2 வர chances இருக்கு 4 வர chance இருக்கு 6 வர chance இருக்கு இது favorable events நான் சொல்ற ஈவென்ட்க்கு என்னென்ன கரெக்ட்டா இருக்குமோ அந்தந்த கரெக்ட்டா இருக்கிற ஈவென்ட்ஸ் நம்ம வந்து favorable events ன்னு சொல்லுவோம் பட் என்னெல்லாம் possible events எல்லாம் இருக்கோ அது எல்லாமே elementary events அப்படினு சொல்லுவோம் ஓகேவா so the ratio between them the number of favorable events divided by number of elementary events is called as what P of A the probability ஓகேவா எவ்ளோ நடக்க அந்த அது நடக்க எவ்ளோ chances இருக்குன்றது தான் it is called as probability and அதுக்கான வேல்யூன்றது எது ரெண்டுக்கும் இடையில லை ஆயிருக்கும் it will lie between
0 and 1. Okay, so m by n என்ற இந்த value will lies between 0 and 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Yes, are you guys are okay with what is the theoretical probability of an event? Yes or no? Shall we go with the sums? Yes, favorable event. What is favorable event, elementary event, and then how to find a probability of an event? இதெல்லாம் புரிஞ்சுதா? Yes, are you guys, do you guys understood this? Yes or no? So let's start with the sums. So the probability it will rain tomorrow is 0.05. Okay, so இப்போ நாளைக்கு that is அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு probability கொடுத்துட்டாங்க. So இப்போ P of A is given as 0.85. Okay, so what it is actually probability of, let அப்போ first எடுத்தோன்னே ஏன்னு நீங்கள் denote பண்ணுறீங்க அப்படின்னா first you have to tell what is A. Let A be the probability of raining tomorrow. Yes, this is what is given as P of A is equal to 0.85 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Yes, so now what it is, next what you have to do is அவங்க கேட்குறது என்ன, what is the probability that it will not rain tomorrow. Not rain tomorrow அப்படின்னா ஓகே மாணவ் பட் மறந்துடாமல் இந்த கிளாஸஸை பார்த்துருங்க. ஓகேவா? எஸ், ஸோ இப்போ நாட் ரெய்னிங் அப்படின்னா P of A bar. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி P of A பார்க்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், இட் இஸ் 1 minus P of A நான் சொன்னேன். கரெக்டா? எஸ், 1 minus P of A na it will be 1 minus 0.85. So your value would be 0.15. So this will be your answer. So P of A bar is equal to 0.15. Therefore, probability it will not rain tomorrow. Abdina என்னது? It is nothing but 0.15 is the answer. புரிஞ்சுதா? Yes, this is how your questions will be. Yes, do you understood? புரிஞ்சுதா? Yes. Okay, so next in the second sum is an important sum because உங்களுக்கு இதில் இருக்க ஒவ்வொரு சப்டிவிஷனுமே உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து NCERTல இருக்கிறது, and then it is asked in 2019 paper, and second subdivision, fourth subdivision உங்களுக்கு வந்து எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2008ல கேட்டிருக்காங்க, fifth subdivision 2008ல கேட்டிருக்காங்க, and 2019ல sixth subdivision கேட்டிருக்காங்க, and then here it is asked in your 2019 and it is also in your NCERT book. இந்த மாதிரி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான question இது. So a dice is thrown. Find the probability of getting a prime number. Okay, so இப்போ நமக்கு ஒரு dice roll பண்ணா. Okay, let the dice be rolled. Okay, let the dice be rolled. அப்ப என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை நம்ம ஒரு செட்ல போட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னு சொன்னேன். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன இருக்க வாய்ப்பு இருக்கு, 1 2 3 4 5 and 6 இதுல எது வேணா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ டோட்டலா சாம்பிள் ஸ்பேஸ்ல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, தட் இஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குப்பா? ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, 6 இருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு அவங்க கேட்குற ஈவெண்ட் என்ன, லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ பிரைம் நம்பர். கரெக்டா? கெட்டிங் அ பிரைம் நம்பர் அப்படின்னா ஸோ அப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், which is இந்த சாம்பிள் ஸ்பேஸ்குள்ளேருந்து இந்த எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்குள்ளே இருந்து ஃபேவரபுளாக எனக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வர சான்சஸ் இருக்குது, 2 3 5 வர சான்சஸ் இருக்குது. ஸோ நவ் n of a will be equal to 3. ஓகே, இப்போ எனக்கு வந்து அவங்க கேட்குறது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங். கரெக்டா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a prime number அப்படின்னா எப்படி ஃபைண்ட் பண்ணும், இட் இஸ் n of a divided by n of s, which is 3 by 6. Your answer would be 1 by 2. Yes, can you understand this, how to do this? புரிஞ்சுதா உங்களுக்கு? So now for the second one they have asked us to find whether for getting, so second one என்ன, probability of getting
2 or 4 அப்படின்றது தான் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா உங்க क्वेश्चनல 2 or 4 ஃபைண்ட் பண்றதுன்னு கொடுத்திருக்காங்க. So we know that 2 or 4 கிடைக்கணும் அப்படினா so your b in let's consider this b be the event of getting 2 or 4 அப்படினா 2 or 4 அப்படினா எனக்கு b என்ற செட்குள்ள favorable events என்னென்ன இருக்கலாம்? either I can get b or I can get 4. கரெக்ட்டா? so n of b ன்றது என்னது? it is 2 and n of s is same for throughout. கரெக்ட்டா? அப்ப probability of getting this is n of b divided by n of s, which is 2 divided by 6. so the answer would be 1/3. Can you understand this, guys? புரியுதா உங்களுக்கு? The third subdivision questionல என்ன கொடுத்திருக்காங்க? a multiple of 2 or 3. so அவங்க என்ன கேட்டிருக்காங்க? multiple of 2 and 3 கேட்டிருக்காங்க. 2 or 3 கேக்குறாங்க. சரியா? 2 and 3 ன்னு கேக்கல. they have asked us to find the multiples of probability of getting multiples of 2 or 3. either 2 ஓட மல்டிபிளா இருக்கலாம் or 3 ஓட மல்டிபிளா இருக்கலாம். so let us consider c be the event of getting multiples of what? multiples of 2 or 3. அப்ப இந்த c ன்ற ஈவென்ட் குள்ள என்னென்ன இருக்க சான்சஸ் இருக்கு? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம் and 6 இருக்க chances இருக்கு. கரெக்ட்டா? Then what is your n of c would be? n of elementary events would be 4. Okay. Then now what is my probability of getting it? Probability of getting c என்ன? That is p of c என்ன? It is going to be n of c divided by n of s. What it is? 4/6. So it is 2/3 will be my p of c. Yes. Then what is the fourth subdivision? அவங்க கேட்டிருக்கிறது என்ன? fourth subdivisionல an even prime number கிடைக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. so in the fourth subdivision they are asking us to let's consider d be the event of getting an even prime number. yes, even prime number கிடைக்க what is that's what the event they are discussing about. அப்ப எனக்கு probability of p of d find பண்றதுக்கான probability என்ன? p of d, that is p of d is n of d divided by n of s. அப்ப first d ன்ற செட்டுக்குள்ள என்ன இருக்கும்? d ன்ற செட்டுக்குள்ள I will have even prime number அப்படினா டோட்டலா prime numbers 2 3 and 5. இந்த 2 3 5ல what will be my prime number? even prime number என்னவா இருக்கும்? it will be 2 alone. கரெக்ட்டா? 2 மட்டும் தான் நமக்கு என்னவா இருக்க போகுது? even prime number. so it is n of d will be equal to 1. therefore probability of getting this event is what? n of d divided by n of s. so the answer would be 1/6. correcta? yes guys, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்ருதி புரிஞ்சுதா? so do you guys have any doubt in this? okay, so let's go with the next subdivision என்ன கேட்டிருக்காங்க? so they have given us a number greater than 5. fifth subdivision e be the event of getting a number greater than 5. so greater than 5ல நம்மளோட sample spaceல நம்மளோட elementary eventsல எவ்வளோ numbers greater than 5 இருக்கு? so e குள்ள எனக்கு வர போற ஒரே ஒரு நம்பர் என்னவா இருக்க போகுது? it is going to be 6 alone. கரெக்ட்டா? 6 மட்டும் தான் 5 விட greater-ஆ இருக்கக்கூடிய ஒரு நம்பர். so it is going to be 6. அப்ப n of e number of elements in the e என்ன? it is nothing but 1. இப்ப probability of getting this event என்னவா இருக்க போகுது? it is going to be n of e divided by n of s. so it is going to be 1/6. கரெக்ட்டா? okay, so now sixth subdivision அவங்க என்ன கேட்டிருக்காங்க? let f be the event of என்னது? f be the event of getting a number lying between 2 and 6. getting numbers between 2 and 6 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2க்கும் 6க்கும் இடையில
Fல எனக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் 2க்கும் 6க்கும் இடையில எனக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு hi மணி so it is going to be 3 4 and 5 these are the numbers which lies between 2 and 6 so எனக்கு n of s number of elements in this f என்னவா இருக்கு it is 3 and if I want to find the probability of this event அப்படினா what I have to do it is n of s divided by n of s so it is going to be what என்ன 3 divided by 6 it is going to be 1 by 2 so நான் சொன்னது okay so next வந்து 7th subdivision கொடுத்திருக்காங்க 7th subdivision let's take the g g ன்றது g be the event of getting what என்ன கேட்டிருக்காங்க questionல event of getting what என்ன கேட்டிருக்காங்க a composite number getting a composite number what is the composite number yes just tell me what are the numbers I have to put in this g ன்ற set குள்ள sure மணி next இது 10th class முடிச்சிட்டு sure probability already probability கான classes எடுத்திருக்கு if you haven't checked yet just check out our live sessionல போய் பாருங்க probability classes already teach பண்ணிருக்காங்க even then நம்ம future classesலயும் teach பண்ணலாம் if you haven't been in the group நம்மளோட groupல இல்ல அப்படினா 12 CBSE groupல join பண்ணிக்கோங்க so that you can't miss any classes okay வா yes okay வா மணி so yes Shruti 4 and 6 சொல்லிருக்கீங்க 4 and 6 fine 1 வருமா வராதா 1 so நம்மளோட லைவ்க்கு கீழேயே நமக்கு வந்து லிங்க் கொடுத்திருப்பாங்க பாருங்களேன் descriptionல so WhatsApp கான லிங்க் so அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா you can just join the WhatsApp group so 100 learning CBSE class 12 community அப்படினு சொல்லி கீழ descriptionல இந்த வீடியோக்கு கீழ இருக்கா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க so that you can't miss any classes okay yeah so 1 can't be in this set why because this 1 is neither a composite number nor a prime number okay வா prime numberum கிடையாது composite numberum கிடையாது so you can have n of g to be 2 so that the probability of getting this event என்றது என்னவாயிடும் n of g divided by n of s which is 2 by 6 which is 1 by 3 okay as I told you நான் என்ன சொன்னேன் எந்த ஒரு ஈவென்ட் நடந்தாலுமே அதுக்கான probability கான values it will lie between 0 க்கும் 1 க்கும் இடையில லை ஆயிருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா எஸ் அப்ப இப்ப இருக்கிற எல்லா probabilityக்கு கிடைச்ச ஆன்சர்ஸும் பாருங்களேன் அதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ 1 by 2 னா என்னது it is 0.5 so what is 1 by 3 னா என்ன வரும் 0.666 so அடுத்து இங்க திருப்பியும் வந்து 2 by 3 அப்படினா what you'll be getting so you'll be getting what 0.666 தான் அங்கேயும் கிடைக்கும் so இங்க 1 by 3 ன்றப்ப it is 0.333 so இங்கேயும் I'll be getting what 0.3 so you'll be getting what 0. yes 1 by 6 ன்றப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் so when you divide it by 6 அப்படினா 0.1 something கிடைக்குது கரெக்ட்டா then what you'll be getting here same எல்லாமே உங்களுக்கு 0 க்கும் 1 க்கும் இடையில தான் values லை ஆயிருக்குமே தவிர you won't get any values higher than 1 or lesser than 0 கரெக்ட்டா yes this is why we are telling that probability ranges between 0 and 1 புரிஞ்சுதா உங்களுக்கு yes can you understand why we are telling this shall I go to the next sum third sum போயிடலாமா yeah so இப்ப 2 unbiased dice are thrown அப்ப 2 dice is throw பண்றாங்க அப்படினாலே அதுக்கான sample space என்னவா இருக்கும் so you'll be having 1, 1, 2, 1, 3, 1, 4 yes அடுத்து 1, 5 and then 1, 6 இப்படி இருக்கும் then here it is 2, 1, 2, 2, 2, 3 and then 2, 4 2, 5 and then 2, 6 இதே மாதிரி 3, 1 அப்படி போயிட்டே இருக்கும் 3, 6 வரைக்கும் and then it is 4, 1 to 4, 6 and then 5, 1 to 5, 6 and then 6, 1
to 6, 6. These are the possible outcomes. Correct? ஒரு dice, ரெண்டு dice number roll பண்றப்ப these are the possible outcomes I can get. Yes or no? ஆமாவா இல்லையா? Yes. So நான் ரெண்டு dice roll பண்றப்ப first die-ல I can get either 1 and second die-ல 1 அந்த மாதிரி இருக்கலாம், or I can get இந்த possibilities-ல ஏதாச்சும் ஒரு possibilities தான் நடக்கும் எப்ப நான் ரெண்டு die roll பண்றப்ப. Yes, so now what they have asked is find the probability that the total of the numbers on the dice is greater than 10. இப்ப நான் ரெண்டு dice roll பண்றப்ப எனக்கு ரெண்டு numbers ரெண்டு diceல கிடைக்குதா, அந்த ரெண்டு diceல கிடைக்கிற values நான் add பண்றப்ப எனக்கு numbers greater than 10 வர மாதிரி இருக்கிறது எல்லாம் அந்த மாதிரி events மட்டும் எனக்கு probability என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. So what is going to be your event? It is getting numbers, getting the total of numbers on the dice that is greater than 10 இருக்கணும். அப்ப how many values you will be getting? How many values you will be getting? Yes, சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ என்னென்னலாம் வரும்னு சொல்லுங்க. What are the values you will be getting there? If இந்த இதுக்குள்ள நான் எழுதுற ரெண்டு வேல்யூஸையும் நான் sum up பண்ணேன் அப்படின்னா I need the values greater than 10 அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஸோ எது இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10 வருது, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10 வருது, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10 இருக்கு. ஓகே, அவங்க 10 வரணும்னு சொல்லல, நான் இந்த மாதிரி ரெண்டு டிஜிட்ல வர இந்த ரெண்டு டைஸ்ல வர வேல்யூஸை நான் ஆட் பண்ணா எனக்கு வேல்யூஸ் அந்த வேல்யூஸ்ன்றது should be greater than 10 ன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு இந்த ஏன்ற செட்குள்ள எதெல்லாம் வரும்? 5, 6, 6, 5 and 6, 6 இந்த மூணு வேல்யூஸ் தான் வரும். கரெக்டா? So yes, so now n of a என்றது என்னவா இருக்கு? It is going to be 3. And இந்த n of s என்ன? இந்த sample space குள்ள எவ்வளோ number of elements இருக்கும்? It will be 36 elements இருக்கும். கரெக்டா? So yes, இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், அப்படி டோட்டலா எனக்கு 36 elements இருக்கு. It is your what n of s னு சொல்லுவோம். And n of s எனக்கு அதுல இருந்து 3. So that if I want to find p of a, the probability of getting the total of numbers on the dice is என்னது? Greater than 10 அப்படின்ற இந்த probabilityக்கு I'll be getting what? n of a divided by n of s to be 3 by 36 which is 1 by 12 அப்படின்றது தான் என்னோட probability-ஆ இருக்கும். Yes, can you understand this? Yes, உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes, Shruti? So here it is greater than 10. Shruti க்கு doubts இருக்கா? Or புரிஞ்சுதா? Okay, so let's move to the fourth sum. Fourth sumல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A box contain 20 cards numbered from 1 to 20. So 20 cards இருக்கு. அந்த 20 cardsல 1ல இருந்து 20 வரைக்கும் நம்பர் பண்ணிருக்காங்க. Okay, so the numbers are from 1 to 20. A card is drawn at random from the box. Okay, and then find the probability the number on the drawn card is divisible by 2 or 3 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த s-க்குள்ள நான் எடுத்துக்க போற cards எல்லாம் எப்படி இருக்கு? 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்க போகுது. So it is going to be n of s is equal to 20 ன்னு இருக்க போகுது. The first subdivision என்ன கேக்குறாங்க? A be the event of getting a card number, getting the number on the drawing a card. Yes, getting the number divisible by 2 or 3 ன்னு சொல்றாங்க. 2 ஆல divisible ஆகுற மாதிரியான நம்பர்ஸா இருக்கலாம், or 3 ஆல divisible ஆகுற மாதிரியான நம்பர்ஸா இருக்கலாம். அப்ப ஏன்ற செட்குள்ள என்ன வரும்? 2 is divisible by 2. கரெக்ட்டா? 3 is divisible by 3. 4 is divisible by 2. 5 வந்து எதுலயுமே divisible ஆகாது. 2லயும் ஆகாது, 3லயும் ஆகாது. ஓகே. 6 is divisible by 2, 3 ரெண்டுமே. And 7 எதுலயும் ஆகாது. 8 is divisible by 2. 9 is divisible by 3. 10 is divisible by 2. And 11 எதுலயுமே divisible ஆகாது. 12 is divisible by 2, 3. And 13 ஆகாது. 14 divisible by 2. And 15 divisible by 3. And 16 divisible by 2. 17 ஆகாது. 18 is divisible by both 2 and 3.
and 19 எதுலயும் ஆகாது and then 20 is divisible by 2. So that இப்போ இதுக்குள்ள எவ்வளோ elements இருக்கு n of a என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 n of a ன்றது உங்களுக்கு 13 இருக்கு. அப்ப probability of getting this will be n of a divided by n of s, which is 13 divided by 20 ன்றதுதான் உங்களோட first subdivision இருக்கும். புரியுதா உங்களுக்கு? yes. so இதே என்னோட second subdivision என்ன கேட்டிருக்காங்க? probability of b be the event of getting what? prime numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். so 1 to 20 குள்ள இருக்க prime numbers. so இந்த b ன்ற செட் குள்ள என்னெல்லாம் வரும்? 2 3 5 7 11 13 17 and 19 இந்த values எல்லாம் வரும். கரெக்ட்டா? yes. so now இப்போ இந்த b குள்ள n of b என்ன? 1 2 3 4 5 6 7 8. so இப்போ எனக்கு probability of getting this prime numbers ன்றது என்னவா இருக்க போகுது? 8 by 20. so cancel பண்றப்ப I'll be getting what? 2 by 5 as the answer. yes. do you guys understood this? sums புரிஞ்சுதா உங்களுக்கு? yes or no? yes. can you understand this? yes or no? yes. great. so fifth sum என்ன கொடுத்திருக்காங்க? a bag contains 3 red balls 5 black balls and 4 white balls. ஒரு பேக்ல so yes ன்ற ஒரு பேக்ல 3 red balls 5 black balls and 4 white balls இருக்கு. so டோட்டலா n of s என்ன? டோட்டலா I'll be having 12 balls. கரெக்ட்டா? a ball is drawn at random from the bag. what is the probability that the ball drawn is white? white-ஆ மட்டும் இருக்க என்ன chances அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா so what is the probability of எனக்கு first a ன்ற event என்ன? let me consider a be the event of getting what? white balls. கரெக்ட்டா? white balls வாங்கணும். so டோட்டலா எனக்கு n of a என்ன? total number of white balls எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. கரெக்ட்டா? so that எனக்கு probability of getting white balls is n of a divided by n of s, so that it is 4 by 12 which is 1 by 3. கரெக்ட்டா? அப்ப second red find பண்ணனும் அப்படினா let consider b to be the probability of getting red balls அப்படினா so n of b என்னவா இருக்கு? it is எவ்வளோ red balls இருக்குப்பா? 3. so probability of getting red balls is n of b divided by n of s, so it is going to be 3 by 12 which is 1 by 4. yes. and the third sum is என்ன கேட்டிருக்காங்க? probability of getting what? black balls find பண்றதுக்கான probability என்ன? n of c is equal to what? எவ்வளோ black balls இருக்கு? 5 இருக்கா? so it is p of c is equal to n of c divided by n of s. it's going to be what? 5 by 12. okay. and the last என்ன கேட்டிருக்காங்க? not red. getting red ன்றது என்னது? it is 1 by 4. அப்ப not getting அப்படினா it is going to be p of b bar. கரெக்ட்டா? p of b bar கான ஃபார்முலா என்ன? 1 minus p of b. அப்ப it is 1 minus 1 by 4 because it is going to be 3 by 4 ன்றது தான் நமக்கு வேல்யூவா இருக்க போகுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? yes. what is the probability of getting not red அப்படினா we know the probability of getting red. so அதை வச்சு by using this formula we can get the probability of not red balls. yes. do you guys understood this? புரிஞ்சுதா? so we have seen the concept. so நாளைக்கு இன்னும் குயிக்கா இந்த sums முடிச்சிடலாம். so totally இந்த இதில் இப்போ நம்ம சால்வ் பண்ண எல்லா சம்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து 2018 கேட்ட ஒரு கொஸ்டின். எஸ். அண்ட் தென் இங்கே நமக்கு ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2019 கேட்டிருந்த ஒரு 2015 கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். and this has been asked in your 2008 கேட்டிருந்த ஒரு question. so these are most important PYQs also. so PYQs plus NCERT questions எல்லாமே சேர்ந்து தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். so don't worry about PYQs தனியா பார்க்கணுமா, அதுக்கப்புறம் நான் திருப்பி NCERT படிக்கணுமா இல்லை எக்ஸாம்பிள் படிக்கணுமா அப்படின்லாம் வரி பண்ணிக்காதீங்க. எல்லா சம்ஸும் சேர்த்து ஷஃபில் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் எவர் வரி அபவுட் இட். ஸோ யூ கைஸ் இப்போ நம்ம பார்த்தது வச்சு நம்மளோட NCERT கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஆல் மீட் இன் டுமாரோஸ் கிளாஸ். ஸோ தட் நாளைக்கு நம்ம இதில் இன்னும் குயிக்காக ஃபாஸ்ட்டாக
இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒரு I am just going to solve another 30 questions. அந்த 30 questions நாளைக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். Let's all meet tomorrow. Bye bye.